ஹாய் காய்ஸ், நான் தான் என்எஸ் ரைடர். ரொம்ப நாளாக சேனலில் கார் கண்டென்ட்டே போட்டுன்னுக்கிறேன். எங்கடா வண்டி தான்டா சேனல், வண்டி பேரில் தான்டா சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்டா கார் கண்டென்ட்டே போட்டுக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் சரி கரெக்டாக சர்வீஸ் விட்றோன்னு சொல்லியிருந்தால என் செகண்ட் சர்வீஸு விட்டாச்சு. அதை பற்றி செகண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறேன். அப்படியே அந்த வியூவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் தான் போய் செகண்ட் சர்வீஸ் விட்டேன். மார்னிங் சர்வீஸ் போகலான்னு இருக்கும் போது எடுத்த கிளிப்பு இப்போ ஒரு 3-4 கிளிப் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். A few moments later. எங்கடா சாட்டர்டே சண்டேலாம் விடாமல் போனோன்னா சாட்டர்டே சண்டே வந்து ஃபங்க்ஷனு, அதனால் போக முடியல. சரி இன்னைக்கு காலேஜ் ஒரு நாள் லீவ் போட்டு போனாலும் ஒன்றும் இல்லை. சரி ஒரு நாள் லீவ் போட்டு டயர்டாக இருந்துச்சு. சரி இந்த வேலையை முடிக்கணும், அதனால் ஒரு நாள் லீவை போட்டேன். போனாலும் சும்மா தான் இருக்கணும்னு. பில்லு எவ்வளோடா உனக்குன்னு கேட்டேன்னா 1600 பில்லு. ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆயில் கிரேடு வந்து 20W50. அது எவ்வளோனா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தி வந்து 802. அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் செயின் லூப் பண்ணியிருக்காங்க. அந்த செயின் லூப் வந்து அப்படியே தந்துட்டாங்க. அதுக்கு 214 போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஃபியூல் சிஸ்டம் கிளீனிங்னு நான் அட்டாச் பண்ணுறேன். அது எல்லாமே அதுக்கு ஒரு 105 போட்டாங்க. அதெல்லாம் தந்தாங்க. அது ரெண்டுமே செயின் லூப்பும் ஃபியூல் சிஸ்டம் கிளீனராக வந்து தந்தாங்க. அப்புறம் த்ராட்டில் பாடி கிளீனிங்னு சொல்லி எவ்வளோ 354. ஆனால் அது வந்து பண்ணவே மாட்டாங்க, எனக்கே தெரியும். ஏன்னா த்ராட்டில் பாடி கழட்டினோன்னா இந்த டேங்க்கில் இருக்கிற எல்லாமே கழட்டி, இந்த சீட்டு கழட்டணும், நெக்ஸ்ட்டு டேங்க் போல்ட் கழட்டி தான் த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ண முடியும். நான் பில் வாங்கும்போது ஒரு என்எஸ் ஒயிட் கலர் என்எஸ் வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் செகண்ட் சர்வீஸ் மாதிரி தான். ஆனால் அதில் வந்து லிட்ரலாக அவங்க வெறும் ஆயில் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு வண்டியை இறக்கிட்டாங்க. ஆனால் இந்த பில்லை போட்டுக்கிறாங்க த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணிக்கிறேன் அதுக்கு 354ன்னு. அதுக்கப்புறம் கன்சியூமபிள் சார்ஜஸ்ன்னு ஒரு அது 88 போட்டிருக்காங்க. அதுக்கே 1566 டேக்ஸோடு எல்லாம் சேர்த்தி. அதுக்கப்புறம் வேறு என்ன, பெட்ரோல் டேங்க் அடிஷ்னல் ஆயில், அடிட்டிவ் ஆயில்னு அது ஒன்று போட்டுக்கிறாங்க. அதுக்கு 86. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரிஜினல் பில்லு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1200 தான் வரும். ஆனால் இவங்க ஃபுல்லாக பில்லை ஏற்றி விட்டாங்க. அதுவும் நான் சொன்ன கம்ப்ளைண்ட்டு பிரேக் லைட் கம்ப்ளைண்ட்டு. பிரேக் அடித்தாலும் ஒரே மாதிரி லைட் எரியுது, பிரேக் அடிக்கலைனாலும் லைட் அந்த இன்டென்சிட்டி மாற மாட்டேங்குதுன்னு இந்த சுவிட்ச் மாதிரி வரும் இங்கே. அந்த ப்ளக்லேருந்து அவங்க லைட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம். நான் போய் கூட அதை அட்ஜஸ்டே பண்ணல. நான் வண்டி ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கோங்கன்னாங்க. அப்புறம் பார்த்தா லைட்டு அட்ஜஸ்டே பண்ணாமல் அதே மாதிரி தான் இருந்துச்சு. திருப்பியும் போய் கம்பெனியில் காமிச்சு, என்ன நீங்கள் திருப்பியும் சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொன்னதே ஒரு கம்ப்ளைண்ட் தான், அந்த கம்ப்ளைண்ட்டே மாற்றலை, என்ன அப்புறம் எப்படின்னா திருப்பியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தந்தாங்க. ஸோ அப்போ என்னத்துக்கு அவங்க கம்ப்ளைண்ட்டுன்னு எழுதுகிறாங்கன்னு தெரில. ஒன்று எழுதுனா அதை கரெக்டாக பார்க்கணும். அப்புறம் வாட்டர் வாஷு பாலிஷ் மாதிரி ஒன்று போட்டு தராங்க. அந்த பாலிஷ் வந்து பார்க்குறதுக்கு பலபலன்னு இருக்கும். கொஞ்ச நாள் அது அப்படியே அந்த டஸ்ட்டு அதெல்லாம் உக்காந்துச்சின்னு வைங்களேன், அந்த மண்ணெலாம் உக்காந்து அப்படியே ஒரு மாதிரி பெயிண்ட்டே ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அது வந்து அந்த பாலிஷ் போடுறதே வேஸ்ட்டு. நானும் சொல்லலான்னு பார்த்தேன், அதை மறந்துட்டேன் நான். அப்புறம் சரி சர்வீஸ் முடிஞ்சிடுச்சான்னு ஒரு மதியானமாக ஃபோன் பண்ணுங்கன்னு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் 3 டைமுமே பிஸி வந்துச்சு. சரி நானும் வண்டியை எங்கடா விட்டு அவங்க தரானா இல்லையா தெரில, அவங்கள ஃபாலோ பண்ணினே இருந்தால் தான் கரெக்டாக இது பண்ணுவாங்க. சரி திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்தா எல்லாம் வண்டிலாம் சர்வீஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. அண்ணா ஃபோன் பண்ணல. அப்புறம் கேட்டதுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்கன்னாங்கன்னே திருப்பியும் போய் எங்கள் அண்ணாவை போய் அப்பாச்சியில் போய் கூட்டின்னு வந்து அந்த கேட் பாஸ் மாதிரி வண்டியை திருப்பி அதை தந்து பில் பே பண்ணிட்டு, அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன், பில் பே பண்ணிட்டு. ஆனால் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணாங்களான்றது வந்து கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்க மாட்டாங்க. சும்மா பில்லில் போடணும் அதுன்னு ஒரு 400 சில்லற பில்லு, அது எக்ஸ்ட்ரா. மற்றபடி ஓகே தான். சொல்கிறத ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம், அது ஒரே ஒரு விஷயந்தான், அந்த இங்கே ஒரு அட்ஜஸ்டர் வரும். இதை வந்து நம்மளே கை வச்சு பண்ணாங்கன்னா, சப்போஸ் எதனா தப்பாயிருச்சுன்னா அதை வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க தான் அவங்கள்ட்ட சொன்னது. அவங்கள்ட்ட சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் மாற்றலைன்னா இப்போ என்னத்துக்கு சர்வீஸ் விட்றது கம்பெனியில்? திருப்பியும் சொன்னால் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி தராங்க. தெரிஞ்சு ஓகே தான்.
அப்புறம் இவனுங்கள எப்பவுமே பண்ணுற இதுதான். நான் வண்டி வாங்கும் போதே அந்த கலருக்கே ஒரு இஷ்யூ ஆச்சு. கலரு கிடைக்காது, நீங்கள் ஒயிட் எடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி இவங்களை சொல்லியும் ப்ரோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு 3 சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு, அதோட அந்த 3 சர்வீஸ் பண்ணாதான் எதனா வாரண்டியில் க்ளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் க்ளைம் பண்ணுவாங்க. சரி அதுக்காகவே கம்பெனியில் சர்வீஸ் விட்றதா இருக்குது. இன்னொன்று, நான் அந்த கம்பெனி போர்டில் பார்த்தேன் NS 200க்கு வந்து 20W50 யூஸ் பண்ணலாம், 10W50 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் போய் கம்பெனியில் கேட்டேன், சரி 10W50 போட்டிருக்கீங்களே அப்போ போடலாமா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு அந்த ஃபோனில் ஸ்கேன் பண்ணால் NS 200க்கு வந்து 20W50 தான் காட்டுது. அதனால் அவங்க வந்து 20W50 ஆயில் தான் போடணும். அப்போ ஏன் இதை எடுத்து சர்வீஸில் நீங்கள் அந்த போர்டில் வச்சுருக்கீங்க, போர்டை கூட நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் NS 200 RS 200 பாருங்கள், 20W50 இருக்கும், 10W50 இருக்கும். சரி அப்போ 10W50 போட்டால் இன்னும் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும்ல. ஏன்னா அதோட விஸ்காசிட்டி வந்து 10W50 வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக வண்டி இன்ஜினுக்கு. கேட்டதுக்கு வந்து அவங்க ஸ்கேன் பண்ணால் எங்களுக்கு NS 200க்கு வந்து 20W50 தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுவும் ஓகேன்ட்டேன். சரி அப்புறம் பில்லை கட்டிட்டு அந்த ப்ராப்ளம் டெய்ல் லைட் ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணிட்டு போய் அப்புறம் அப்பாச்சி க்ளீன் இல்லாமல் வாட்டர் வாஷ் விடலாம், ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. சரி அதை வாட்டர் வாஷ் விடுவோம் அப்படின்னு விட்டுட்டு, சரி திருப்பி ஒரு லைன் அப்பில் ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வண்டி இதை வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அவள் தான் வீட்டில் நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுக்கணுமே, யூடியூப்பில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்தேன். இப்போ எவ்வளோட இது ஓடல கரெக்டாக அப்படின்னா 4320 கிலோமீட்டர்ஸ் ஓடிக்குது. நெக்ஸ்ட்டு சர்வீஸு எவ்வளோ, இன்னொரு 3500லேயே விடணும். எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் ஆயிலோட அவ்வளோதான். 3500 மாற்றுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. எவ்ரி 3500க்கு மாற்றினா இன்ஜின் நல்லாயிருக்கும். ஆயில் லெவலு இதில் செக் பண்ணலாம். என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு மாதிரி டைட்டாக தெரியுது. ஏறுது பார்த்தீங்களா. இதில் வந்து அந்த கரெக்டாக அந்த 2 பின்னுக்கு நடுவில் இருந்தால் ஆயிலில் வந்து கரெக்டாக இருக்கும். இது 1.2 லிட்ரு இன்ஜின் ஆயில் போடணும். அப்புறம் வந்து பழைய ஓனர்ஷிப் ரிவ்யூவில் வந்து எல்லோரும் சொன்னிருந்தீங்க ட்ரிபிள் ஸ்பார்க் ப்ளக்கு, சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக்குன்னு. அதுக்கே கமெண்ட்லேயே நிறைய பேர் மாற்றி சிங்கிள் தான் இல்லை ட்ரிபிள் நான் வச்சுருக்கேன் என் வண்டி ட்ரிபிள் ஸ்பார்க் ப்ளக்குன்னு. ஆனால் வண்டி வந்து சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக்கு தான். BS6 phase 2ல் எங்கே இருக்குன்னா ஸ்பார்க்கு இங்கே தெரியுதா, இது ஒரே ஸ்பார்க்கு தான். இது பழைய இதில் வந்து ஹெட்டில் ஒன்று வரும், மீன்ஸ் இந்த டேங்க் கழட்டினா ஹெட்டு மேலே வரும், அங்கே ஒன்று இருக்கும். அப்புறம் சைடு இந்த இடத்துல ஒன்று அடைச்சிருக்காங்க பார்த்திங்களா, இந்த இடத்துல ஸ்பார்க் வரும். BS6 phase 2லேருந்து அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் சர்வீஸ் விட்டாச்சு. மைலேஜ் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். சரி சர்வீஸ் ஓட்டு ஒரு இன்னொரு 50-100 கிலோமீட்டர்ஸ் ஓடட்டும், இன்ஜின் செட் ஆகட்டும் அந்த ஆயிலுக்கு. நெக்ஸ்ட்டு மைலேஜ் செக் பண்ணி பார்க்கலாம், ஹைவேஸில் எவ்வளோ தான் வருது செகண்ட் சர்வீஸ். அப்புறம் டாப் ஸ்பீட் ஃபஸ்ட் சர்வீஸில் செக் பண்ணிட்டேன், 153 54 போச்சு 2 பேர் உக்காரும் போதும். அதனால் லிமிட்ரு அடிச்சிருச்சு, லிமிட்ரு கிட்டத்தட்ட அடிக்கிற கண்டிஷன், அவ்வளோதான். அதோட இன்னும் ஒரு ப்ளஸ் ஒரு 5 போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 155 தான் டாப் ஸ்பீடு. இப்போ இதிலே இன்னும் டாப் ஸ்பீட் போனோன்னா பண்ணலாம். எப்படின்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் போடலாம். இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, ஆனால் ஸ்பார்க் ப்ளக் ஒரு ஸ்பார்க் ப்ளக்கே எனக்கு தெரிஞ்சு 700 800 வரும். இந்த இடத்துல நார்மல் ஸ்பார்க் ப்ளக் இருக்கும், எங்கடா இங்கே. இப்போ அது போட்டு ஏர் ஃபில்ட்ரு வந்து வேறு எதனா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 ஹார்ஸ் பவர் அதிகமாகும். இன்னொன்று ஒரு 165 அப்படிக்கிட்ட எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஸ்டாக்லேயே போதும். ஆழமாக வேகமாக போய் ஒன்றும் பண்ண போகிறது. நம்மளுக்கு வந்து மெயின் வந்து மைலேஜ் ஒரு டீசெண்டாக வரணும். டாப் ஸ்பீடே எனக்கு ஒரு 150 155 போதும், ரொம்ப ஆசைப்படல. நெக்ஸ்ட்டு வேறு எதனா வண்டி வாங்கும்போது கூட பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வண்டி மோஸ்ட்டாக எனக்கு வந்து இன்ஜின் டியூனிங்லனா ஐஆர்சிசி வண்டியில் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 cc அந்த மாதிரில ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். அப்படி மாற்றுற மாதிரி இருந்தால் வெறும் ஸ்பார்க் ப்ளக் மட்டும் மாற்றி பார்க்கலாம். ஸ்பார்க் ப்ளக்கு ஏர் ஃபில்டரில் ரொம்ப சவுண்டு. ஏர் ஃபில்ட்ரு என்னத்துக்குன்னா அதில்
வெண்ட்டு வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும் இன்ஜினுக்கு, அதனால் இன்னும் பிக்கப் ஏறும். மற்றபடி அவ்வளோதான். எனக்கு ஸ்டாக்கில் இதே போதும். என்ன வண்டி சிட்டி ரைடுக்கும் லாங் ரைடு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீசெண்டான வண்டி வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். டீசெண்டாக பவரும் நல்லா தான் இருக்கும். ஒரு 200 சிசியில் நீங்கள் என்ன பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அந்த பவர் இருக்கும். அவ்வளோதான். செகண்ட் சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கேவலம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஆவரேஜாக பண்ணாங்க. சொல்கிறதானா அவங்கள்ட்ட சொல்லினே இருக்கணும், இன்சிஸ்ட் பண்ணினே இருந்தால் தான் வேலை நடக்குது. இதே த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணல சொல்லலான்னு தான் பார்த்தேன். அதை நான் வேறு திருப்பி கேட்டுனே இருக்கேன். அவங்களும் ஒரு மாதிரி இதாகிடுறாங்க, இந்த ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இது பண்ணும். எங்கடா விட்டோன்னா உங்களுக்கே தெரியும், கிருஷ்ணகிரியில் ஒரு இடம், எங்கள் ஒரே ஒரு பஜாஜ் ஷோரூம் தான் இருக்குது. சர்வீஸு இது மெயின்டெனன்ஸு மீன்ஸ் சர்வீஸு சேல்ஸ் ரெண்டுமே. சரி பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு காசு ஒரு 100-200 போகிறதோட வேலை கரெக்டாக க்ளீனாக பண்ணி தந்தால் போதும். மெயினே வண்டி தான். 100-200 எக்ஸ்ட்ரா வருது பெருசு இல்லை, கரெக்டாக வண்டிக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதனால் அவ்வளோதான் செகண்ட் சர்வீஸு. பார்க்கலாம் எதனா ஒரு சின்ன அடுத்த வாரம் எங்கள் காலேஜில் லீவ் விட்றேன்னு நிற்கிறாங்க ஒரு 5 டேஸு. பார்க்கலாம், அப்போ எதனா லீவில் எதனா ஒரு சின்ன ரைடு போகிற மாதிரி அப்டேட் பண்ணுறேன் நான். ஒரு 4-5 டேஸில் எதனா சின்ன ரைடு எதனா போகிற மாதிரி இருந்தால் சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ், பாய். இன்றைக்கான கண்டென்ட் முடிஞ்சிடுச்சு. தலைவனும் சர்வீஸ் பண்ணியாச்சு, காலேஜ் கிளம்பணும் நைட்டு. அவ்வளோதான். இல்லை நெக்ஸ்ட்டு கார் இல்லைனா பைக் வீடியோ, இல்லைனா நெக்ஸ்ட் எதனா ஒரு ட்ராவல் வீடியோவில் கூட சந்திப்போம். பாய்.